உங்களுக்கு இது மாதிரி முறுமுறுன்னு சூப்பரான முறுக்கு செய்யணுமா தீபாவளிக்கு? எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து 3 கிளாஸ் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் வந்து பொட்டுக்கடல மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். இவங்களெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா அந்த பதம் வர வரைக்கும் பிசைஞ்சிட்டு, அதுக்கு மேலே வந்து நம்ம நெய்யை சூட் பண்ணி அவங்க மேலே ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவுக்கு போட்டு, அப்புறம் பூண்டு பவுட்ரு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பூண்டு நசுக்கி போடுவாங்க, நான் பூண்டு பவுடரே யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலக்குன்னு கலக்கி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு பொரிச்சு எடுத்தால் சுவையான முறுக்கு டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலு எந்த ஸ்டைலாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டைலில் நம்ம வீட்லேயே சுட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. இது சுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். கற்றுக்கோ பிரியா கை விண்ணத்தை. இந்த சிரோட்டி ரவை இருக்குல்ல, இதுக்கும் நெய் கலந்து ஊற்றிருக்கீங்களா?